வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கருவாடுன்னே தெரியலப்பா. சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேனா, சரி என் பசங்க நிறையா கருவாடாக வச்சுருப்பாங்கல்ல. எனக்கு என் பையன் எப்பயுமே ஏதாவது பொருள் வாங்கும் போது என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைப்பேனா. அப்போ கேட்டப்போ ராகுல் சொன்னால் ஏதோ குட்டி குட்டியாக கருவாடு இருந்துச்சு. அந்த கருவாடு வாங்க மகான்னு சொல்லி வாங்கிட்டு நேற்று தோசை, எங்கள் வீட்டில் தோசைக்கு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். என் பையன் தோசை ஊற்றுறான் பாருங்கள், அவ்வளோ அழகாக தோசை ஊற்றுறான். அப்படியே தோசை என் பசங்களுக்கு சின்ன குழந்தை சொல்லி கொடுப்பேன். நான் தோசை இப்படி தான் ஊற்றணும், மயில் ரவுண்டாக அழகான்னு சொல்லி கொடுப்பேன். சின்ன குழந்தைல அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். இன்றைக்கி கரெக்டாக அழகாக ரவுண்டாக தோசை அழகாக வந்திருந்தது பாருங்கள், அழகாக வந்துருந்துச்சு தோசை. அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சரிங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஈஸியான மெத்தடில் கருவாட்டு குழம்பு சரிங்களா. அது இறால் கருவாடுன்னே எனக்கே தெரியாது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. இந்த சின்ன சின்னதாக ஒரு மீன் கருவாடு இருக்கும்ல, அது நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் அது இறால் கருவாடு போல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காய் போட்டு நம்ம மீன் குழம்பு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, புளிப்பாக நல்லா ஒரு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா நிறையா பூண்டெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி வச்சேன் நான். கருவாட்டு குழம்பு மாதிரி வைக்கல, மீன் குழம்பு மாதிரி கருவாட்டு குழம்பு. ஆனால் மீனுக்கு பதில் நம்ம கருவாடு போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படின்ட்டு அந்த கருவாட்டு குழம்பு குக்கர்லேயே வச்சு விட்டுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நிஜமாவே, நம்பவே மாட்டேங்க, சட்டியே காலி ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த அந்த கருவாடு என்கிட்ட ஒன்று என்னோடய தட்டில் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன். அப்புறம் அப்படியே தோசை ஊற்றியாச்சு. தோசை மாவு இல்லைன்னா ரொம்ப சிரமம்ப்பா. நான் அதனால் தோசை மாவு நான் அரைச்சி வச்சுக்குவேன். வாரத்தில் ஒரு டைம் தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிறது. இந்த பாருங்கள் கருவாட்டு குழம்பு சூப்பராக, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. அது முருங்கைக்காலாம் போட்டனால அது ஒரு முருகல் தோசைக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் செம்ம காம்பினேஷன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே தோசையெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே கொண்டு போய் பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்தேன். சூடாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல ஒரு சாரல்னால் சவரில் குளித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மழை பெய்யுதுப்பா எங்கள் ஊரில். சடன்னு பெரிய மழையும் பெய்யல, சவர் மாதிரி அப்படியே சின்ன சின்ன தூரலாக நனைஞ்சாலும் நம்ம ட்ரெஸ்ஸு நனையாது, அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது. அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சுட தோசை கருவாட்டு குழம்பு சொல்லவா வேணும், இதை விட என்னப்பா வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுக்கும் சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. தோசை மாவு இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போலாம் நான் அரைச்சி வச்சுக்கிறது. அப்புறம் பசங்க டெய்லி நைட்டு தோசை தான் கேட்குறாங்க. அதனால் சரின்னு சொல்லி தோசை ஊற்றி கொடுத்தேன். அப்போ குழம்பு எப்படி இருக்கு மயிலுன்னு கேட்டேன். நல்லா இருக்குமாங்க அப்படின்னு சொன்னான். ராகுல், குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லோகேஷ் நீ சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு, எப்படி இருக்கு? சவுண்டா பேச வேண்டியதானே, தோசை தானே சாப்பிட்ற, நல்லா சவுண்டா பேச மாட்டியா? லோகேஷ், இது என்னதுமா? இது என்ன ராட்டா? இது என்ன கருவாடு? இறாலா? இறால் கருவாடா நம்ம இன்னைக்கு குழம்பு வச்சோம். இதோட குட்டியா? பாருங்களேன், இன்றைக்கி நான் குழம்பு வச்சோமா, சூப்பராக இருந்துச்சுப்பா. இறால் குட்டி போல் அந்த கருவாடு ஃபுல்லாக. ஆனால் அந்த கருவாட்டில் கண்ணே இல்லைல்ல. இந்த கருவாடில் கண் இருக்குது, அந்த கருவாடில் இறால் குட்டி வாங்கி தான் அப்போ நம்ம சமைச்சிருக்கோமா? இது என்ன கருவாடு? இறாலா? இந்த ராட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுவா? இறாலே, இதுக்கு பேர் தான் இறாலா? இதுதான் நம்ம குழம்பு வச்சோமா? என்ன கருவாடு வாங்கி குழம்பு வச்சோன்னு இதோட குட்டி குழம்பு வச்சது.
இன்னும் கருவாடு வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு குழம்பு சட்டியே காலியான பிறகு தான் இது வந்து இறால் கருவாடுன்னு நான் வந்து பார்த்தேன். சரிங்களா? அதனால் அப்படியே அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.